அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பைக்கு, காரு, லாரி, ஆட்டோ அது இதுன்னு வச்சுருந்துருப்போம். பட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பேட்ரி வந்து லோ ஆகாது, டெட் ஆகிடும். அதாவது வந்து பேட்ரி வந்து சார்ஜ் போகிறதில்ல, பேட்டரியை வந்து செத்து போகிறதுனா வந்து மறுபடியும் சார்ஜ் பண்ணாலும் ஏறாது. அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்டேட்லேயே இருக்கும். அந்த மாதிரி ட்ரை ஸ்டேட்டில் இருக்க பேட்டரியை வந்து எப்படி வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு பைக் பேட்டரி இருக்குது. எத்தனை வோல்டேஜ் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான். ஆம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸு. இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது டெட் ஸ்டேட்டில் இருக்குது. டெட் ஸ்டேட்னா இதை வந்து நீங்கள் ஒரு பைக்கில் கனெக்ட் பண்ணாலும் இண்டிகேட்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டரே ஆன் ஆகாது. இப்போ வந்து எடுத்தோடனே இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து மேலே வந்து ஒரு டப்பா மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம கையில் எடுத்தால் கழண்டுக்காது. அதை வந்து நம்ம இப்போ கழட்டி தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வேலை செய்யணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க டாப்பை கழட்டிடுங்க. கழட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கேப்பில் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்டில்டு வாட்டர் ஃபில் பண்ணுங்கள். சிரஞ்சு யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். சிரஞ்சோட சைஸை பொறுத்து தான் ஃபில் ஆகிற டைம் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரை பாட்டில் காலி பண்ணிடுச்சு. ஒரு லிட்டரில் அரை லிட்டரு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கே எடுத்துக்கிச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்பிடுச்சு, எல்லா கேப்பையும் போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இதில் வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு அடாப்டரில், அதாவது 12 வோல்ட் அடாப்டரில் வந்து இதை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணணும். இப்போ வந்து இதை சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க டாப்பை வந்து கரெக்டாக போட்டுருங்க. ஏன்னா ஒரு டைம் வந்து கழட்டுற மாதிரி இருக்கும். கம் போட்டு ஓட்டாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, டெர்மினல், அதை வந்து நல்லா தேய்ங்க. ஏதாச்சும் ஒரு இரும்பு வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா பளபளன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா 2 ஒயர் எடுத்துக்கோங்க. பிளாக் ஒயரை வந்து மைனஸில் கொடுத்துருங்க. அங்கேயே போட்டிருப்பாங்க மைனஸ்னு. அதில் வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக சுற்றுங்க, நல்லா டைட்டாக சுற்றுங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு ரெட் ஒயர் எடுத்துக்கோங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக சுற்றிடுங்க, கெட்டியாக அப்படியே இறுக்கி கட்டிடுங்க. ஓகே, கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் இப்போ ஸ்பார்க் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பார்க்கே ஆகல. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டேபிளில் வந்து மேட்டை வச்சுருங்க. எதுக்கு மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் பண்ணுறப்ப டிஸ்டில் வாட்டர் கொஞ்சம் கொதிக்கும், அதனால் அது கீழே சிந்தும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி இப்போ வச்சாச்சு. இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எண்டு எப்பயுமே கனெக்ட் பண்ணியாச்சு, எப்பயும் இருக்கிற மாதிரியே கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சார்ஜர் அடாப்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்டேஜ் அவுட்புட் வரும். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒயர் இருக்குல்ல, ரெட் ஒயர், அதை வந்து கரெக்டாக ப்ளஸ் ஒயரில் கரெக்டாக அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதில் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டேன். இந்த சார்ஜர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்குள்ளே தான் வருது. இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வாங்கிக்கோங்க. அமேசானில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 பின்னையும் கரெக்டாக டைட்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே தள்ளிக்கோங்க. ஏன்னா மேபி சார்ஜ் ஆகிறப்ப கலண்டுக்கலாம், அதனால் வந்து ஃபுல்லாக ஹோல்டு பண்ணி உள்ளே நல்லா தள்ளிடுங்க. இது பார்த்திங்கன்னா 1 ஆம்பியர் எடுத்துக்குது. இது பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடு, அந்த கரண்ட்டு சொல்லுவாங்களா, அது வந்து 1 ஆம்பியர். இது பார்த்திங்கன்னா சார்ஜர் அடாப்டர். இந்த அடாப்டர் தான் அது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு லைட் எரியும். சப்போஸ் இந்த பேட்டரியில் லைட்டாக சார்ஜ் இருந்தால் கூட அதில் க்ரீன் லைட் எரியும். பட் இப்போ சுத்தமாக எரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 0 வோல்டேஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி இருக்கும்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். க்ரீன் கலர் லைட் எதுக்குன்னா சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா க்ரீன் கலர் எரியும், சார்ஜிங்கில் வந்து ரெட் ஆகும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி கரெக்டாக பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீட்டர் எடுத்து வச்சு செக் பண்ணியே பார்த்துடலாம். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, மேபி 1 வோல்டேஜ் கூட இல்லாமல் இருக்குமா ஒரு பேட்ரி அப்படின்னா. ஓகே, பார்த்தீங்கன்னா 20ல் செட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது மைனஸ் ஒயர் இருக்குல்ல, பிளாக் ஒயர், அதை வந்து மைனஸில் கொடுத்துட்டு ரெட் ஒயர் வந்து பாசிட்டிவில் கொடுக்கணும். இப்போ ரெட் ஒயர் கொடுத்துட்டு மைனஸில் பிளாக் ஒயர் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா 0ன்னு காமிக்குது. உள்ளே வந்து ஒத்த வோல்டேஜ் கூட இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. இப்போ வந்தீங்கன்னா நம்ம லிக்யூட் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து சார்ஜ் பண்ணலாம். ஒரு டைம் மறுபடியும் கூட உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிட்றேன் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஒரே வோல்டேஜ் இல்லை. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பேட்ரிலாம் சுற்றி எதுவுமே வச்சிடாதீங்க, நனைஞ்சிரும். ஓகே, பார்த்தீங்கன்னா மேலே அந்த டாப்பை கழட்டிடலாம். ஏன்னு கேட்குறீங்கன்னா இப்போ உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து சார்ஜிங் அப்போ கொதிச்சு அப்படியே கொஞ்சம் வெளியே வரும். அப்போ வெளியே வர்றப்போ பார்த்தீங்கன்னா மேபி அதெல்லாம் ஓப்பனில் இருந்தால் தான் கொஞ்சம் நமக்கு சேஃபு. ஏன்னா வெளியே வர்றது நமக்கு தெரியும். சப்போஸ் கேப் போட்டிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. அதனால் வந்து எல்லா கேப்பையும் நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்களும் அதே மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். இது வந்து 100% ஒரு ஒர்க்கிங் வீடியோ தான். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் நம்பி வீடியோ பார்க்கலாம்.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் எரியுது. க்ரீன் லைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரத்துக்கு பேட்டரி வந்து சார்ஜில் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் சார்ஜை வந்து ஃப்ரீயாக விட்டுறணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரியும். ரெட் லைட் எரிஞ்சதுன்னா சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு, பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கழட்டி விட்டுருங்க. அதாவது சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கழட்டி விட்டுருங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ரெட் ஒயர் கழட்டிட்டேன். அடுத்து வந்து பிளாக் ஒயரையும் அதே மாதிரி கழட்டி கீழே வச்சிடுறேன். ஓகே, வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மல்டிமீட்டர், அதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது. ஏன்னா 8 மணி நேரம் சார்ஜ் ஏறிடுச்சு. சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படி மேபி உங்களுக்கு 8 மணி நேரத்துக்குள்ளேயே சார்ஜ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அது பேட்டரியோட கண்டிஷனை பொறுத்து. ஓகே, இப்போ நான் செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா -12.70 வோல்ட்டுன்னு வந்துருச்சு. சூப்பர். எனக்கு கேட்டால் இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ மேபி நான் எதிர்பார்க்கல ஃபுல் சார்ஜ் ஆகும் அப்படின்னு. ஏன் மைனஸில் காமிக்குதுன்னா, நான் ஒயர் மாற்றி வச்சுருந்தேன். இப்போ கரெக்டாக வைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா பக்காவாக காமிக்குது. 12.65, அதாவது அரௌண்ட் 13 வோல்டேஜ் காமிக்கும். அதுக்குள்ளே தான் பேட்டரியோட ஸ்டோரேஜ் அவ்வளோதான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க் பண்ணி பார்க்கணும். எப்பயுமே வோல்டேஜ் மட்டும் பத்தாது, ஸ்பார்க் பண்ணால் தான் அதோட கெப்பாசிட்டி தெரியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்பார்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ மைனஸ் எண்டை கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ பாசிட்டிவ் எண்டை வந்து ஸ்பார்க் பண்ணுறேன். வாவ், பக்காவாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பேட்டரி பார்த்தீங்கன்னா பக்கா ஹெல்த்தில் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பேட்டரியில் தான் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஸ்பார்க் ஆகும். நீங்கள் அதை வச்சே நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஸ்பார்க் ஆகுதுனாவே ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய பேட்டரி தான். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். எப்பயும் போலயே இருந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டி ஸ்பார்க் பண்ணி பார்த்துட்டோம். அவ்வளோதான், பக்காவாக இருக்குது. நீங்கள் இந்த பேட்டரி வந்து நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இதை நீங்கள் உங்கள் பைக்கில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை வந்து நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் பைக்கில் கொண்டு போய் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த மேலே இருக்க டாப் பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டாதீங்க, மறுபடியும் கழட்ட முடியாது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.